வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கிராப் டாப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கட் பண்ணி நம்ம டிச் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நான் இதில் இது சுடிதார் மெட்டீரியல் தான். நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற அகலத்தை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இதை 4ஆக நான் மடித்து போட்டுக்க போகிறேன். இருக்க அகலத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கைக்கு தனியாக நான் வெட்டி எடுத்துட்டேன். கைக்கு தனியாக எடுத்துகிட்டு மீதி உள்ள பீஸை நம்ம இருக்க உயரத்துக்கு எடுத்துக்கலாம். 11 இன்ச் இருக்குது. 11 இன்ச்சில் நான் 10 இன்ச்சு தான் சுற்றளவு வைக்கிறேன். இது மொத்தத்துக்கு 22 இன்ச் இருக்குது. அதனால் நமக்கு அகலம் தாராளமாக போதும். இப்போ சுற்றளவு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இது நமக்கு ரெடிமேடில் வரும்ல, பேக் சைடு க்ளோஸ் நெக்காக அந்த மாதிரி பண்ண போகிறோம். அகலம் 4 இன்ச்சு. நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் 4 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் தையல் போட்டிங்கன்னா 4.25 வச்சுக்கோங்க. இப்போ உயரம் எடுக்கலாம். ஆம்கோல் உயரம் இதுக்கு நார்மலாக நீங்கள் வைக்கிற உயரத்தோடு நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அதாவது 6 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நீங்கள் 7 இன்ச்சு வைக்கணும். என்ன காரணம்னா இதுக்கு ஆம்கோல் அகலம் கம்மியாயிரும். அதனால் நீங்கள் ஷோல்டர் அகலப்படுத்துகிறதுனால ஆம்கோல் அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. 9.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 6 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். அதாவது உடம்பு சுற்றளவு கீழே இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நம்ம ஆப்பிள் கட் போடுறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் கட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். கீழே ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன் நம்ம ஓப்பனுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது மொத்தம் உயரம் 25 வச்சுருக்கேன். மொத்த உயரம் 25 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. கைக்கு தனியாக வெட்டி வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும், அதாவது முட்டைக்கு வரைக்கும் வரும். 25 வச்சுருக்கேன் நான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் இதுக்கு கொஞ்சம் நம்ம இறக்கமாக தான் வைக்கணும். நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிறத விட இறக்கமாக தான் வைக்கணும். கீழே ஓப்பனுக்கு நம்ம கிளாத் விட்டுறலாம். அது அடையாளப்படுத்திக்குங்க. அடையாளப்படுத்திட்டு ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் 25 வச்சுருக்கேன். இப்போ நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம முன்னாடி ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிடலாம். முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சி வெட்டி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஷோல்டருக்கு அந்த இது ஆம்கோல் சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு. பேக் சைடு ஒரு 1.25 இன்ச் வச்சுருக்கேன். சின்ன நெக்கு தான். இது கழுத்தை ஒட்டி வரும். ரெடிமேடில் அதிகமாக இந்த நெக்கு தான் போடுவாங்க. அதனால் நம்ம அது மாதிரி தான் தைக்க போகிறோம். உங்களுக்கு டாப்ஸோட உயரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட 27 அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் 25 வச்சுருக்கேன். நீங்கள் நெக்குக்கு 5.5 இன்ச் வச்சுருக்கேன். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்டாக போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம கடையில் வாங்கினா 600-700 ரூபா வரும். இது நம்ம வீட்டிலே தைக்கிறனால கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை 12 இன்ச் இருக்குது. இது இறக்க கொஞ்சம் பத்தாதனால நம்ம சைடில் இருக்க கிளாத்தை கீழே கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது லாஸ்ட் பீட்டில் இருந்தனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அழகாக இருக்குது கலரு அப்படின்ட்டு. அதனால் சரி பத்தலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கைக்கு மட்டும் கீழே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆம்கோல் பீஸ் வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் உள்ள பீஸை 3ஆக மடித்து கட் பண்ணிவிட்டு அதை 3ஐயுமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் 2 கைக்கும் பீஸ் கொடுத்துட்டு அந்த நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாமல் கை ஜாயின் பண்ணிவிட்டேன். சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரி கிளாத் வரும். அது பத்தலைனால அது எப்படி நம்ம கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்றதையும் கற்றுக்குங்க. இப்போ முன்னாடி கை நம்ம குறைஞ்சி கட் பண்ணிடலாம்.
இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த நெக்கை வந்து அடித்து திருப்பிடலாம். பேக் சைடு ஒரு தையல் போட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். 2 தையல் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தையல் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கன வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நானும் வந்து இந்த டாப்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி டாப்ஸு தைக்கிறது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு நான் தைக்கலை. சுடிதார் தான் தைப்பேன், அம்பர்லா டாப் இந்த மாதிரி தைப்பேன். இது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். அதனால் நல்லா தான் இருந்துச்சு. பாப்பா லாஸ்ட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். போட்டு எடுத்துகிட்டு நான் கையும் வந்து நான் சொன்னேன் இல்லையா 3 மடித்து நான் 3 ஜாயின் பண்ணிக்க போகிறேன்னு, அதை மடிச்சுட்டு நான் வந்து 2 கட் பண்ணி 2 கைக்கும் கொடுத்துட்டேன். சரியாக வந்துடுச்சு. ஏன்னா வந்து இந்த கிளாத்து வந்து நல்ல அகலமான கிளாத்து, அதனால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ கீழே வந்து அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து மேலே வந்து தைக்கிறேன். நான் தைச்சிட்டு இருக்கிறத அப்படியே 3 மடித்து கிராஸ் பீஸை மேலே வச்சு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. அந்த தையல் ஒட்டி வர மாதிரி பார்த்துக்குங்க. வெளியில் வந்து தையல் தெரியக்கூடாது. இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுருங்க. மடிப்பு கொடுக்கறது ஒரே அளவாக கொடுங்க. இப்போ கீழே இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தையல் போடுறப்ப நல்லா உங்களுக்கு படிஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து அந்த மேலே வந்து பிசிறு தெரியுது இல்லையா, அதாவது வந்து நான் மேல் பக்கம்தான் தைச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணது தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பிசிறை மேலே வச்சு தான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு அடியில் லைனிங் கிளாத்து கொடுத்துட்டேன். அதனால் நமக்கு அந்த பிசிறு வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்ன தெரியும்னா, உங்களுக்கு வந்து சும்மா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்னு தான் தெரியும். கையை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் தெரியும். இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வச்சு பத்தலைனாலும் நம்ம அதை வந்து ஒட்டே போட்ட மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணுன்றது தான் நான் சொல்லி கொடுக்கணுன்னு தான் இது போட்டிருக்கேன். இப்போ அந்த பிசரெல்லாம் நல்லா அந்த கிராஸ் பிசரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இதுக்கு அகலம் வந்து 1.25 இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயும் கழுத்துக்கு கட் பண்ணுறோம் இல்லையா கிராஸ் பீஸு, சேம் அதே தான். இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் மடித்து தைக்கிறது ஒரே அளவாக தைக்கணும். இப்போ 2 பக்கமாக நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி தைச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இப்போ முன்னாடி கழுத்து தைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 கைக்கும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே கீழே வந்து நம்ம ஒரு லைன் வந்து நம்ம பார்டர் ரெடிமேட்லாம் நீங்கள் ஆப்பிள் கட்டுக்கு வந்து ரெடிமேடில் வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் மாதிரியோ இல்லை வந்து அந்த கிளாத்துலேயே உருட்டி தைச்சோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரணுன்ற ஒரு ஆசையில் வந்து புதுசாக சரி நம்மளும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. இப்போ கீழே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை நம்ம அப்படியே வளைச்சிடலாம். இன்னும் வந்து நல்லா நம்ம ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்த ட்ரெஸ்க்கு நம்ம நல்லா யூஸ் போட்டுறணும் அப்படின்ட்டு அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி எப்பயும் போல நம்ம அடியில் கிராஸ் பீஸை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு தைங்க. கிராஸ் பீஸ் இழுக்காமல் தைக்கக்கூடாது. இப்போ அந்த இதுலேருந்து நம்ம இந்த பக்கம் வந்து அதாவது நீங்கள் அடையாளப்படுத்தினதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே ஏற்றி தான் நீங்கள் தைக்கணும். நம்ம வந்து இங்கே ஓப்பனுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச் மேலே ஏற்றி தைங்க.
இப்போ வந்து அதை நம்ம கிராஸ் பீஸை 3ஆக மடித்து நம்ம கைக்கு கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஏன்னா வந்து நம்ம கீழ்ப்பகுதியை முடிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து மேலே மட்டும்தான். முன்னாடி நெக்கு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சு. இப்போ வந்து அதை நம்ம 3ஆக மடித்து ஒரே மாதிரி அந்த தையலில் மறைச்சி நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். அந்த இடத்துல ரவுண்டாக கட் பண்ணி விட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பிசுரை நல்லா உள்ளே தள்ளி விட்டு நம்ம வந்து ஒரே அளவாக தைச்சிட்டு வரலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மடிக்கிற அளவு எந்த அளவோ அதே தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். நல்ல வளைவாக நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம அந்த பக்கமும் தைச்சி முடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கீழே முடித்தாச்சு. கீழே வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து கீழே இருந்து மேலே ஒரு 3-4 இன்ச்சு அளவுக்கு மேலே ஏற்றி தான் கொடுத்துருக்கேன். நான் கீழே வரைக்கும் நான் லைனிங் கொடுக்கல, லேசான லைனிங் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக இல்லை. தேவைன்னா லைனிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா கூட தைக்கலாம். கிளாத்து வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம யூ ஷேப் கொடுத்துட்டு அடுத்து முன்னாடி நெக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து நல்ல லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். நான் ஆம்கோல் 2 சேர்த்து போட்டுடலாம். சேர்த்து போட்டுட்டு நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். டேப் வச்சு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாக ஓப்பன் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வெட்டி விட்ருங்க. நம்ம காலர் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டு தைப்போம்ல, அந்த மாதிரி வெட்டி விட்ருங்க. இப்போ இதுக்கும் கிராஸ் பீஸ் தான். மொத்தத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கிராஸ் பீஸ் தான் எடுத்துருக்கேன். நேர் பீஸ் எதுக்குமே இல்லை. இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த நம்ம வந்து வெட்டி விட்ருக்கோம்ல, அதையும் நேராக வச்சு நல்லா ஃபுல்லாக தைச்சி விட்ருங்க. அதையும் நேராக வச்சுருங்க. நேராக அதாவது வந்து அந்த நம்ம கட் பண்ணது உள்ளே போயிடணும், பிசுறு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நேராக வச்சு நேர் தையல் போட்டு விட்ருங்க. அப்படியே பிசுறு தெரியக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஓரத்துலேயும் தைச்சிடாதீங்க. அதனால் வந்து தண்ணியில் போட்டால் பிரிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு அந்த பிரிஞ்சது வெளியில் வராத அளவுக்கு அப்படி நேராக வச்சு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி ரொம்பவும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டையவும் தையல் போடாதீங்க. அந்தளவுக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு நார்மலாக தையல் போடுங்க. போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம கிராஸ் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வந்து ரவுண்டுக்கு கீழே மடித்து தைச்சோம், கைக்கு மடித்து தைச்சோம்ல, சேம் அதே தான் அப்படியே நேராக ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதான். இந்த பிசுறு மறைச்சி நம்ம தைச்சிட்டு வர வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தைச்சிட்டு அந்த கழுத்தில் எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறமா கழுத்துக்கும் நம்ம சேமா அப்படியே தான் தைக்க போகிறோம். பைப்பிங் வந்து ஆம்கோலுக்கு மட்டும் நான் பைப்பிங் கொடுக்குறேன்.
இப்போ கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம மடித்து கழுத்து தைக்கலாம். இது நல்லாவே மடித்து லைனிங் கிளாத்துலேருந்து நல்லா உள்ளே தள்ளி மடித்து விட்ருங்க. அப்போ தான் இல்லைன்னா நெக்கு வந்து அது வந்து ஷோல்ட்ரு வந்து அகலமாயிரும். அதனால் லைனிங் கிளாத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக மடக்கி விட்ருங்க. அடியில் வந்து லைனிங் கிளாத் வந்து தான் தெரியணும், அந்தளவுக்கு வந்து நல்லா மடித்து விட்ருங்க. இப்போ வந்து நான் அந்த பிசுறு எல்லாத்தையும் நல்லா மடிச்சு விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மடிக்கிறது தான் கொஞ்சம் அந்த நல்லா அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நீட்டாக நம்ம மடித்து தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லா பக்கமும் தைக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் வந்து நான் வந்து 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி மடித்து தையல் போட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த ஓரத்துலேயே அடியில் அந்த கிளாத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு நீங்கள் வரும்போது இந்த இதை வந்து அப்படியே கீழ்வாக்கில் மடித்து விட்ருங்க. அதுவாகவே உங்களுக்கு வந்து நல்ல மடிப்பு கொடுக்கும். 2ஐயும் ஒட்டி வச்சு அந்த வந்து கீழ்வாக்கில் அப்படியே முக்கோணமாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே மடித்து விட்ருங்க. நான் லைட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ அதை ஒட்டியே இதுவும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. அதாவது மேலே வந்து கழுத்து வந்து கொஞ்சம் டிசைனுக்காக நான் தச்சு விடாமல் விட்டுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் மட்டும் நான் தைச்சி விடாமல் விட்டுருக்கேன். பாருங்கள், நீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் வைக்கலாம். ஷோல்டர் நான் தையல் போட்டேன். தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டேன் ஷோல்டருக்கு. இப்போ ஆம்கோல் பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து கையை வந்து நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நம்ம அந்த அடையாளப்படுத்தினதுலேருந்து அப்படியே வச்சுட்டு வாங்க பைப்பிங்க. கரெக்டாக சென்ட்ரு வர மாதிரி, ஷோல்ட்ரு வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அமுக தையல் போட்டு நம்ம வந்து இப்போ சைடு வந்து கீழே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சைடு மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் தையல் போடுங்க. அப்புறம் கை அடுத்தடுத்து 2 தையல் போட்டு விடுங்க. ஏன்னா எடுத்ததுமே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் போட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு சிரமமாயிரும் பிரித்து விடுறதுக்கு. அதனால் நான் ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து 2 தையல் போடுங்க. இப்போ கீழே வந்து நம்ம இப்போ வந்து ரெடிமேட்லாம் டாப்ஸில் வந்து கீழே வந்து அப்படியே கிராஸாக அப்படியே தைச்சி விட்ருப்பாங்க இல்லையா, சேம் அதே தான். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 3 தையல் போட்டு முடிச்சுட்டு நான் இதுக்கு வந்து பட்டன் வந்து 5 பட்டன் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வந்து சட்டைக்கு வைக்கிற பட்டன் மாதிரி தான். இது கோல்டன் கலரில் இருக்குது. 5 பட்டன் வைக்கிறேன். பட்டன் வேணால் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பட்டன் வச்சா கொஞ்சம் நல்லா நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரியே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இப்போ பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸ்கர்ட்டு எல்லாத்துக்குமே இந்த டாப் யூஸ் பண்ணலாம். அது ஸ்கர்ட்டு போட்டு காமிக்க சொன்னேன், நான் அவசரத்தில் முடியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.